அடுத்ததாக அமமுகவில் இருந்து திருமிகு சி.ஆர். சரஸ்வதி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். வரிய புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நீண்ட வருடங்கள் ஆனாலும் இது குடும்ப சண்டையாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த குடும்பத்திலிருந்து பிரிந்து வாழ்நாள் பூராவும் யாரை எதிரியாக நினைத்தோமோ அங்க போகக்கூடிய ஒரு இயக்கமாக என்றைக்குமே நாங்கள் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நிச்சயமாக வெல்லக்கூடிய கூட்டணியாக இருப்போம் என்பதை நம்முடைய நடுவர் அவர்களுக்கு இப்பவே சொல்லிக்கிறேன். நம்முடைய சீமான் கட்சியினுடைய தம்பி சொன்னாங்க, அதிமுக பிஜேபி கூட்டணி பொருந்தாத கூட்டணின்னாங்க. தம்பிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், திமுகவும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்திருக்கு. திமுகவுடைய மறைந்த மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பிஜேபியோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க, காங்கிரஸோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று வெற்றி பெற்ற ஒரே சரித்திர நாயகி எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். ஆனா இன்னைக்கு காலங்கள் மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்த காலகட்டம் அரசியல் இன்னைக்கு இருக்கிற இல்ல. இன்னைக்கு கூட்டணிகள் தான். அது ஏங்க இன்னைக்கு கூட்டணி முக்கியங்கிறதுனால தானே மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாரையும் உள்ளே வரவழைத்து தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு பலத்தை சேர்க்கும் என்றால், அப்ப தென் மாவட்டங்களில் திமுக வீக்கா இருக்குங்கிறதுனால தானே இன்னைக்கு ஓபிஎஸ் எல்லாம் கூப்பிட்டு உள்ள நான் ஓபிஎஸ் குறைத்து மதிப்பில்லது அவரோட விருப்பம். வியூகம் இருக்கு. ஆனால் திமுக இருக்கிற கூட்டணி பலமே பெரிய கூட்டணி பலம் என்று நீங்க எல்லாமே டிவியில பேசும்போது இவர் தான் தென் மாவட்டத்தை திமுக பலப்படுத்தணுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே நாங்கள் கூட்டணி வைத்திருப்பதனால் ஏதோ இது பொருந்தாத கூட்டணி எல்லாம் ஆயிடாது. நான் இன்னொன்னு தம்பிட்ட கேட்டுக்கிறேன், குறை சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் காரியங்கள் நடக்க போவதில்லை. நீங்க உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நீங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது அதில் வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ உள்ள போய் உட்காருங்க. உங்க தொகுதி மக்களுக்கே, தமிழ்நாடு மக்களுக்கே பேசுங்க. ஒரு அதிகாரம் கையில் இருந்தா தானே நீங்க அந்த மக்களுக்கு எதுவும் செய்ய முடியும். ஒரு நாடாளுமன்றத்தில் போய் உட்காரலாம் இல்லையா? சந்தோஷம். இன்னைக்கு நீங்க முதல் ஆளா எல்லா 234 தொகுதிக்கும் தம்பி உட்பட வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கீங்க. தம்பி சீமானு நிக்க போறா. சரி, ஓட்டை பிரிப்பதனால் யாருக்கு லாபம்? நீங்க பிரிக்க போற ஓட்டு நோட்டா மாதிரி தானே அர்த்தம். எப்படி நோட்டா ஓட்டு யாருக்குமே போகக்கூடாது, வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த நோட்டாவுக்கு சமமா நீங்கள் ஓட்டை பிரிப்பதனால் நான் உங்களை கூட்டணிக்கு போங்கன்னு சொல்ல வரல. ஆனால் கூட்டணியில் இருந்தால் ஒரு அமைப்பை வெற்றி பெற முடியும், ஒரு எம்எல்ஏ ஆக முடியும், ஒரு எம்பி ஆக முடியும் என்றால் கூட்டணியில் போவதுங்கிறது இன்னைக்கு காலத்தின் கட்டாயம். தனியாக நிற்பதாக நீங்கள் சொல்றது சரி இல்ல. நீங்க அதுக்கு பேர் ஓட்டு பிரிக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அவங்க மக்கள் சக்தியை பெறுவதற்கு கொஞ்சம் கால தாமதமாகும் அப்படிங்கிறாங்க. காலங்கள் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கள நிலவரங்கள் என்னை விட பத்திரிகை உலகத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இனி இந்திய அரசியல் வரலாற்றில், நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை, இந்திய அரசியல் வரலாற்றில் தனியாக நின்று ஜெயிப்பது என்பது இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. கூட்டணிகள் தான் இனி தேர்தலை தீர்மானிக்கும். அதுதான் இன்னைக்கு இந்தியா பூரா இருக்கிற அரசியல் நிலவரம். அது தெரியாமலே திமுக இன்னைக்கு இவ்வளவு பேரை உள்ள சேர்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அத்தனை பேர் இருக்கும் போதும் ஒத்துக்கங்க, கூட்டணி தான் வெற்றியை தீர்மானிக்கும். சந்தோஷமா இருக்காங்க திமுக. 5000 ரூபா கொடுத்துட்டோம்ல, சந்தோஷங்க. நீங்க நிறைய கொடுங்க. போன வருஷம் பொங்கலுக்கு கொடுத்தாங்களான்னு தம்பி பிரசன்னா எனக்கு தயவு செஞ்சு சொல்லணும். போன வருஷம் இந்த வருஷம் பொங்கலுக்கு 3000 ரூபா திமுக கொடுத்தாங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் மக்களை தினம் சந்திக்கிறாரு, எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லா திட்டங்களும் செய்கிறாரு. சரி, போன வருஷம் ஏன் பொங்கலுக்கு கரும்பு கூட சரியாக கொடுக்கல? ஏன் 3000 ரூபா கொடுக்கல? இந்த வருஷம் மட்டும் அது என்ன 3 மாதம் சேர்த்து ப்ளஸ் 2000 கோடை வருது. கோடை காலத்தில் பெண்கள்லாம் ஜூஸ் குடிங்க, மோர் சாப்பிடுங்க, உடம்ப குளுமையாக வச்சுக்கோங்கன்னு தேர்தல் வரும்போது தான் பெண்களுடைய கோடை காலத்தில் காப்பாற்றணுங்கிற எண்ணம் தேர்தல் வரும்போது தான் திமுகவுக்கு வருமா? எல்லா ரேஷன் அட்டைக்கும் கொடுங்க, எல்லாரும் சந்தோஷமாயும் தம்பிங்களும் கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கட்டுமே. பெண்களுக்கு 2000 கோடை விலை கொடுத்த மாதிரி எல்லா ரேஷன் அட்டைக்கும் கொடுங்க. யார் வேண்டாங்கிறாங்க? சரிங்க, சந்தோஷம். 5000 ரூபா கொடுத்தீங்க. இன்னைக்கு பால் விலை என்னங்க? மகளிர் உரிமை தொகை தானே. மகளிர் உரிமை தொகை என்பது அந்த 3000. 2000 என்பது கோடையில் பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, அந்த சூட்ல அவங்க தன்னை குளுமையா வச்சுக்கணும், நல்லா பார்க்கணும். 2000 தான் நான் கேட்கிறேன். அதை எல்லாருக்கும் கொடுங்கன்ற. சராசரி மக்கள் தானே, ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாம் சராசரி மக்கள் தானே. அந்த 2000 ரூபா ஆண்களுக்கு கொடுக்க கூடாதா? ஆனா என்ன கொடுத்தா செந்தில் பாலாஜி கையோட 10 ரூபா கொடுத்து வாங்கிடுவார். அதுதான் கஷ்டம். நீங்க ஆவின் பாலோடைய விலை என்ன? எல்லார் வீட்லயும் நெய் சாப்பிடக்கூடாதா? பணக்காரங்க தான் நெய் சாப்பிடணுமா? அரசாங்கத்தில் கொடுக்குற நெய்யை கொஞ்சம் கம்மியான விலைக்கு கொடுக்க கூடாதா? ஆவின்ல இருக்கிற நெய்யோட விலை என்ன? வெண்ணெயோட விலை என்ன? ஸ்வீட்டனோட விலை என்ன?
அதெல்லாம் ஒரு பக்கம் ஏறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மின் கட்டணம். ஏன் ஒரு மாதத்துக்கு ஒரு மின் கட்டண முறையை நீங்கள் கொண்டு வரல? நீங்கள் தான் சொன்னீங்க, ஏன் கொண்டு வரல? பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போய் பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு கட்டணத்தை பார்த்தா வீடு வாங்குறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பத்திர கட்டணம் அத்தனையும் இன்னைக்கு உயர்த்தி இருக்கா இல்லையா? நம்ம குடிக்கிற மெட்ரோ அதனுடைய வரி 3 மடங்கு இல்லை, 5 மடங்கு இல்லை, 10 மடங்கு ஏறி இருக்கு. குப்பைக்கு வரி போடுறதே இப்போதாங்க நான் பார்க்குறேன். அன்னைக்கு ஒரு அம்மா எங்கிட்ட ஒரு குப்பை அல்ற சகோதரின்னு சொல்லிட்டு போகிறோமா, இனிமேல் குப்பைக்கு நீங்கள் வரி கட்டணும். நான் எங்க குப்பைக்கு வரி கட்டணும்னு எங்கள் அசோசியேஷனில் கேட்டாங்க. அதெல்லாம் அரசாங்கம் சொல்லிட்டாங்கங்க, குப்பைக்கும் வரி கட்டணும். 5000 ரூபா கொடுக்குறீங்க, சரி மன்னிக்கவும், 3000 ரூபா எப்போ கொடுக்குறது? 2000 ரூபா கொடுக்குறீங்க, 3000 ரூபா பொங்கலுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த வரியெல்லாம் யாருங்க கட்டுறது? நீங்கள் கொடுத்த பணத்தில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வரி. தமிழகத்தில் மீண்டும் அம்மா ஆட்சி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தான் இந்த கூட்டணியே அமைந்திருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறும், மக்கள் வாக்களிப்பார்கள். அம்மா ஆட்சி இந்த கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டில் மலரும். மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திருமிகு சி.ஆர். சரஸ்வதி.